கால வர்த்தமானம் சொல்லப்படுகிறது. அதாவது ஆதி பிரம்மாவின் ஆயுளில் இரண்டாம் பாதியில் ஸ்வேத வராக கல்பத்தின் வைவஸ்வத மன்வந்தரத்தின் 28வது கலியுகத்தின் முதல் கால் பாகத்தில் ஜம்பூ தீபத்தில் பாரத வருஷத்தில் பரதகண்டத்தில் மகாமேருவாகிய ஹிமயத்தின் தென்பக்கத்தில் சக என்னும் ஆண்டுகளின் கணக்குப்படி நமது தற்கால வழக்கத்தில் உள்ள பிரபவ தொடங்கி 60 ஆண்டுகளுக்கு உடைய இந்த ஆண்டில், இந்த அயனத்தில், இந்த காலத்தில், இந்த மாதத்தில், இந்த பக்ஷத்தில், இந்த தேதியில், இந்த யோகம், அதாவது இந்த யோகமும் இந்த கரணமும் கூடிய இந்த நட்சத்திரத்தில், இந்த பெயரில் உள்ள இன்னாராகிய நான் இன்னென்ன பாவங்களை நீக்குவதற்காகவும் இன்னென்ன பலன்களை பெறுவதற்காகவும் இந்த குறிப்பிட்ட தேவதையிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த பூஜையை நடத்தி வைக்கும் குருவானவர் பூஜை செய்பவருக்கு சங்கல்பம் செய்து வைக்கிறார் என்பது நாம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. பின்னர் அதற்குரிய மந்திர தந்திர யந்திர பூஜைகளையும் செய்து வைக்கிறார். ஏன் இந்த விஷயத்தில் காலங்கள் குறித்த குறிப்புகளை ஆச்சாரியார் சொல்ல வேண்டும்? காரணம், பகவத்கீதையின் 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகம் 30வது ஸ்லோகத்தில் கண்ணன் காலக கலையதாம் அக என்று கூறுகிறார். அதாவது கணக்கெடுப்பதில் நான் காலமாக இருக்கிறேன் என்று தனது வைபவத்தை பற்றி சொல்கிறார். அதாவது காலம் என்பது கல்பங்கள் உள்ளிட்ட எல்லையற்ற நீள் காலமாக நான் இருக்கிறேன் என்று இது பொருள்படும்படியாக சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த சூரிய மண்டலமானது ஒரு இடத்திலிருந்து கிளம்பி இந்த அண்டத்தை சுற்றி அதே இடத்திற்கு மீண்டும் வருவதை ஒரு சப்தரிஷி மண்டலம் என்று கூறுகின்றோம். இதுபோல 1600 சப்தரிஷி மண்டல சுழற்சிகள் கொண்டதுதான் ஒரு யுகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நமது வருடக்கணக்கில் சொன்னால் சுமார் 4,32,000 வருடங்கள் கொண்டது ஒரு யுகமாகும். அதுபோல இதை கலியுகம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது இப்போது நடக்கிற கலியுகத்திற்கு 4,32,000 வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டால், இது அப்படியே 2 மடங்காக கூட்டினா, அதாவது 4,32,000 ப்ளஸ் 4,32,000 போது அது 8,64,000 வருடங்கள் அப்படின்னு ஆகுது. அதை இதுக்கு முந்தின யுகமான துவாபர யுகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுபோல் அந்த 8,64,000 வருடங்களோட ஒரு 4,32,000 வருடங்களை சேர்த்தால் அது திரேதா யுகம் என்று அழைக்கப்படும். அந்த யுகத்தினுடைய அளவு 12,96,000 வருடங்களாகும். அதோட திரும்பவும் அதே 4,32,000 ஆண்டுகளை அந்த திரேதாயுக கணக்கோடு சேர்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 17,28,000 வருடங்கள் கொண்ட கிருதயுகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த காலக்கணக்கின் முக்கியத்துவத்துடன் ஜோதிடத்துறையில் புதிய புதிய கணித முறைகள் செயல்படுத்தி கணிக்கப்படுகிறது. இதற்கு அயனாம்ச முறை முக்கியமாக கணிக்கப்படுகிறது. நமது பூமி 23 டிகிரி 0.5 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு, அதாவது 23.5 டிகிரின்னு வச்சுக்கலாம். அந்த அளவு சாய்வு கோணத்தில் அதனுடைய அச்சு உள்ளது. அதாவது மைய அச்சுன்றது இந்த மாதிரி 23 டிகிரி அப்ராக்சிமேட்டாக சாஞ்சிருக்கு. இந்த சுய அச்சு அதே நிலையில் ஒரு வருஷத்தில் அந்த சூரிய மண்டலத்தை அது சுற்றி வரும்போது சூரியனும் மேஷத்திலிருந்து மீனம் வரை அந்த செட்டப்பே, அதாவது சூரிய மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த செட்டப்பே 50 டிகிரி, அதாவது 50.3 டிகிரி முன்னோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நகர்வில் சைடரியல் ஜோடியாக்கும் டிராபிக்கல் ஜோடியாக்கும் ஒரே புள்ளியில்
அமைகிறதைத்தான் நம்ம அயனாம்சம் கணக்குக்கு எடுத்துக்கிறோம். இப்படி ரெண்டுமே ஒரே புள்ளியில், அதாவது 0 டிகிரியில் இணைஞ்ச காலம் எப்போன்னு பார்த்தா, அதை கணக்கிட்டு பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்புக்கு பின் சுமார் 293 ஆண்டுகள் கழிஞ்சப்போ அந்த சைடரியல் ஜோடியாக்கும் டிராபிக்கல் ஜோடியாக்கும் ஒரே புள்ளியில் இணைந்ததாக கணக்கிடப்படுகிறது. இந்த அயனாம்ச முறை நிறைய இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அயனாம்சத்தை வச்சு தான் ஜோதிட முறைகள் வழங்கப்படுகின்றன. ஒரு அயனாம்சத்தை ஒருத்தர் உருவாக்குனார்னா, அல்லது அவர் ஒன்றை கண்டறிஞ்சு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாருன்னா, அந்த சிஸ்டத்தை நம்ம இது இந்த சாஃப்ட்வேரு அப்படின்னு சொல்கிறோம். இது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடக்கூடியது. இந்த அயனாம்சம் பொதுவாக பூமி மேற்கிலிருந்து கிழக்கா 24 மணி நேரத்துக்கு ஒரு சுற்று வீதம் சுழல்கிறதுன்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த சூரியனை நமக்கு கிழக்க இருந்து மேற்கு நோக்கி நகர்ற மாதிரி தோணுது. ஆனால் நான் முன்னால் சொன்ன கணக்குப்படி இந்த சைடரியல் ஜோடியாக்கும் டிராபிக்கல் ஜோடியாக்கும் அந்த சந்திச்சுக்கிற அந்த 0 டிகிரி புள்ளின்றது பிரைம் மெரிடியன் அப்படின்னு வழங்கப்படுது. இது அந்த நான் சொன்ன அந்த 293வது வருஷத்தில், கிபி 293வது வருஷத்தில் அது எங்கே இருந்துச்சுன்னு கணக்கு பண்ணுறாங்கன்னா, கிரீன்விச் அப்படின்ற இடத்துக்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துல்லிய நிலைகளை கொண்டு காலக்கணக்கு எனப்படும் ஜோதிடமானது திருக்கணித முறைப்படி பண்டைய வாக்கிய முறையில் அந்த கணிதத்தை மட்டும் திருத்தி அமைக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா, கடந்த 1949ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற இந்த பஞ்சாங்க சதஸ்ன்னு ஒரு மாநாடு சொல்லுவாங்க. இந்த இறுதியாக நடைபெற்ற அந்த ஜோதிட மாநாட்டில் காஞ்சி மகாபெரியவரால் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இறுதியில் அந்த மாநாட்டில் இந்த வாக்கிய கணிதத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய வித்தியாசம்தான் இருக்குது. அது ஒரு 17 பாகை வித்தியாசம் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அந்த மாதிரி ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த அட்சாம்சம் தீர்க்காம்சம் ஆகியவை உரிய டைம் ஜோனுக்கு கணிக்கப்பட்டு அந்த வருடத்தில், அந்த மாதத்தில், அந்த நாளில், அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் உள்ள கிரகநிலைகளை கொண்டே திருக்கணித முறையில் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இந்த கிரகம் இந்த கட்டத்தில் இருந்தால் இன்ன பலன் என்பது அன்று முதல் இன்று வரை என்றும் மாறாமலே உள்ளது என்பதே உண்மையாகும். எனவே ஜோதிடத்தில், இன்றைய விஞ்ஞானத்தில் நான் முதலில் கூறியது போல ஜாதகத்தை கணித்தும் நமது முன்னோர்கள் கூறிய வாக்குப்படி பலன்களை கணித்தும் கூறப்படும் திருக்கணித பஞ்சாங்க முறையே இப்பொழுது பரவலாகவும் பிரபலமாகவும் உள்ளது. இந்த திருக்கணித பஞ்சாங்க முறை பல அயனாம்ச முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. நிறைய உலகம் முழுக்க ஊருக்கு ஊரும் வேறுபட்ட டைம் ஜோன் மற்றும் லாட்டிடியூட் லாங்கிடியூடுகளின் அடிப்படையில் இந்த காலக்கணிதம் என்ற ஜாதகம் கணிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உள்ள கிரகங்களின் நிலைகளை கொண்டு நமது முன்னோர்கள் வாக்கின்படி பலன்களை சொல்வதே இன்றைய நடைமுறையில் உள்ள ஜோதிட பலன் கூறும் முறையாகும். எனவே நமது முன்னோர்களும் இன்றைய விஞ்ஞான வல்லுநர்களும் மக்களுக்கு பயன் தரும் கலைகளை அளித்திருக்கிறார்கள்.